ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. அது யாருக்கு என்று இன்று உன் அம்மா என் பிள்ளை என் மீது நீ கோபப்பட்டாலும் பரவாயில்லை, என் மீது நீ வருத்தம் கொண்டாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்களுக்கான அழிவு நேரம் எதற்காக தொடங்கியது, யாரால் தொடங்கியது, என்ன காரணத்திற்காக தொடங்கியது, இப்போது இவர்களுக்கு இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை உன் தாயானவள் நான் உனக்கு விளக்கமாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு வேதனையின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றது என்பதை நான் நன்றாக அறிவேன். உனக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கு எத்தனையோ பேர் செய்த சூழ்ச்சிகள் என்னவென்று என்பதனை எல்லாம் நான் அறியாமல் இல்லை. எப்படியாவது உன்னை அழித்துவிட வேண்டும் என்றும், எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்றும் சிலர் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு எதிராக இவர்கள் வெற்றி பெற்றதை எல்லாம் உண்மைதான். இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதனை நீ சரியாக பெற்றுக்கொள். இந்த அம்மாவினிடத்தில் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் சொல்லி பிரச்சனைகளிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க மாட்டாயா, எனக்கு ஒரு தீர்வினை கொடுக்க மாட்டாயா அம்மா என்று நீ எனக்கு தெரிந்ததை என்னிடம் வேண்டியதை எல்லாம் நான் அறிவேன். எனக்கு அழிவு காலத்தை உருவாக்க வேண்டும் என்று என்னை சுற்றி சுற்றி திட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ சொல்லி மனவருத்தம் கொண்டாயல்லவா? உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட ஒருவருக்கு அழிவு காலத்தை உன் தாயானவள் நான் தொடங்கிவிட்டேன். இத்தனை நாளும் அவர்கள் சந்தோஷமாக இருந்ததெல்லாம் போதும். இதற்கு மேலும் இவர்களை எல்லாம் இப்படி வைத்துவிட முடியாது என்று இவர்களுக்கு தண்டனையை கொடுக்காமல் இருந்து விட்டோம். ஆனால் இவர்கள் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுவார்கள். என் பிள்ளையே, நீயாக நினைக்கலாம், அம்மா எனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்குத்தானே அழிவு காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய். இவர்களுக்கு அழிவு காலத்தை ஏற்படுத்தினால் நான் எதற்காக வருத்தப்பட போகின்றேன்? இவர்களுக்கு அழிவு காலம் ஏற்பட்டால் எதற்காக வருந்த வேண்டும்? தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கெல்லாம் ஒரு நாளும் வருத்தப்பட மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக உன் மீது கோபப்பட போகின்றேன் என்று சொல்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, நீ சில நேரங்களில் எப்படிப்பட்ட மனநிலைமையை கொண்ட ஒரு குழந்தை தெரியுமா? ஒரு சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்காக நீ அதிகமாக இரக்கப்படுவாய். உனக்கு யாரெல்லாம் துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்கள் துன்பப்படக்கூடாது என்றும் நீ மனதளவில் நினைப்பாய். என் செல்ல குழந்தையே, அவர்கள் செய்தது எல்லாம் செய்ததாகவே இருக்கட்டும். இனி நடந்ததை எல்லாம் மாற்ற முடியாது அல்லவா? அதனால் அவர்களாவது நிம்மதியாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று நினைக்கக்கூடிய குழந்தைதான் நீ. இப்படி பலமுறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் நீ மன்னிப்பினை கொடுத்து விடுகின்றாய். இப்படியாக நீ இருந்தால்தான் இன்று உன்னுடைய வாழ்க்கை இத்தனை கேள்விக்குறியாக நிற்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனசாட்சியோடு பெருந்தன்மையோடு குணத்தோடு நீ மற்றவர்களுக்காக கொடுத்த மன்னிப்பு இன்று எந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டாமா? இந்த வாழ்க்கையில் உனக்காக என்னவெல்லாம் நடந்திருக்கின்றது, என்னென்ன விஷயங்களை எல்லாம் அவர்கள் உனக்கு நடத்தி இருக்கின்றார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் உன் மனசாட்சிக்கு சரி என்று சொன்னாலும் தர்மத்தின்படியும் நியாயத்தின்படியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுத்திருக்க கூடாது. உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்து கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. இதை இப்பொழுது உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். ஆனால் அது யார் என்பதுதான் உனக்கு இப்பொழுது குழப்பமாக இருக்கலாம். ஏனென்றால் ஒருவரா இருவரா, உன்னை சுற்றி சுற்றி உன்னிடத்தில் பழகிய அத்தனை பேரும் மனதில் நல்ல எண்ணங்களோடு பழகவில்லை. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைத்திருக்கின்றார்கள். எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை தருவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்தாலும் அதையெல்லாம் கெடுக்க வேண்டும் என்று
உன்னுடன் இருந்து கொண்டே சூழ்ச்சிகளை செய்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே? இவர்கள் யாராக இருந்தாலுமே உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்கள். அவர்கள் எத்தனை பேராக இருந்தாலுமே அவர்களுக்கு இப்பொழுது அறிவு காலம்தான் என்பதனை மறந்து விடாதே. ஏனென்றால் இத்தனை காலமும் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு எள்ளி நகையாடினார்கள் அல்லவா? நீ விடுகின்ற துன்பங்களைக் கண்டு அவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா? இனிமேல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கென்ற இந்த அம்மா கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன்னோடு இருந்து உனக்கு அம்மா சரியாக வழிநடத்தத்தான் போகின்றேன். இதனை கண்ட பிறகு இனி வரக்கூடிய சூழ்நிலையில் ஒருபொழுதும் மற்றவர்கள் யாரும் உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று கனவில் கூட நினைக்க மாட்டார்கள் என் பிள்ளையே. அடுத்தவர்களை அழிக்க வேண்டும், அடுத்தவர்களை உடனிருந்தே கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை எட்டிவிட மாட்டார்கள். இந்த வாழ்க்கையானது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்கள் செய்த பாவங்களுக்கான தண்டனையை கொடுத்தேதான் தீரும். நீயாக இப்பொழுது நினைக்கலாம், அம்மா, என்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களும் அங்கே என் கண் முன்னால் சந்தோஷமாகத்தானே இருக்கின்றார்கள். நீ எதற்காக என்னை மட்டும் இப்படி கண்ணீர் சிந்தும்படி வைத்திருக்கிறாய் என்று கூட நீ கேட்கலாம். என் செல்ல குழந்தையே, இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்டு உன்னிடத்திலிருந்து நல்ல பலன்களை எல்லாம் பெற்றவர்கள் அல்லவா? இவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் உன்னிடத்திலிருந்து அத்தனை நல்ல பலன்களையும் இவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நிலையிலுமே நீ சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது, உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் இப்பொழுது வேண்டுமானால் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் அதுவெல்லாம் நிரந்தரமில்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. அதனால் என் அன்பு குழந்தையே, இனிமேல் எதற்கும் நீ வருத்தப்படக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து நீ கண்ணீர் வடிக்கக்கூடாது. உன்னோடு இருந்து நான் உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். அதனால் யார் எப்படி இருக்கின்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் நீ நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள், இல்லை என்றாலும் உன் அம்மா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்பதை மட்டும் எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு துரோகத்தையும் உன் அருகில் நெருங்க விட மாட்டேன் என் பிள்ளையே. அழிவு காலத்தில் இருக்கப் போகின்ற அவர்கள் எந்த நேரத்திலும் உன்னை தேடி வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள். அப்போது அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் துன்பத்தில் கிடந்து கஷ்டங்களை எல்லாம் சந்திக்கத்தான் போகின்றார்கள். உனக்காக கை கொடுத்து உன்னை தூக்கி விடுவதற்கும் உன்னை வழிநடத்துவதற்கும் உன் அம்மா நான் இருக்கின்றேன். அதனால் இனிமேலும் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நீ மன்னிப்பினை கொடுத்து விடாதே. அவர்கள் கொடுத்த துன்பத்திலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். ஆனால் இப்பொழுது அவர்கள் அனுபவிக்கின்ற துன்பத்திலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியாது என்ற செல்ல குழந்தையே, உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் உன்னுடைய நல்ல உணர்வுகளுக்கும் நீ இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்ன போதெல்லாம் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து இப்போது வரை வாழ வைத்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். எந்த ஒரு சோதனையிலும் உன்னை தனியே தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே. நீயாக மனதளவில் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்திகள் எல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நீ சொல்லிவிடாதே. உனக்காக இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளிடத்தில் பலித்து விட்டது. ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்க குழந்தையே. என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது.
நீ ஒருமுறை சிந்தித்துப் பார், இந்த தாயானவள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன், நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் கொண்டிருக்கின்றாயோ அதே போலத்தான் நானும் உனக்கு செய்திருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் எப்பொழுதோ புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே, நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா, வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. ஏனென்றால் என் குழந்தையை பற்றி எனக்கு தெரியும் அல்லவா. உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தாயானவள் சொல்லும்போது நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். எப்படி இந்த தாயானவளால் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒன்றுவிடாமல் சொல்ல முடிகிறது? இன்றோடு உனக்கு முடியப் போகின்றது அனைத்து பிரச்சனைகளும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு என்னை நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உலகத்திலேயே துரோகம் எப்பொழுதுமே பதுங்கி இருந்து கொண்டு உன்னை தாக்கி கொண்டுதான் இருக்கின்றது. பாசம் என்ற வேதத்தில் பல உறவுகள் இருக்கின்றது. எதுவுமே நல்லது என்று நினைத்து உன்னுடைய உள்ளம் நம்பி ஏமாந்து கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது. கண்ட பிறகுதான் இது கலியுக காலமல்லவா என்பது உனக்கு புரிகின்றது. என் அன்பு குழந்தையே, எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகத்தை நினைக்கின்றது. இதுதான் யதார்த்தமான உண்மை. என் குழந்தையே, ஏன் நீ என்னை இப்படி நினைக்கிறாய் தெரியுமா? ஆமாம், நான் ஒதுங்கி இருப்பதால் சிலருக்கு சில இடங்களில் நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் நான் தள்ளி நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. அவர்களை ஒருபொழுதும் நான் மறந்தது கிடையாது. யார் என்னை நம்பி வந்தார்களோ அவர்களை ஒருபொழுதும் ஏமாற்ற வேண்டும் என்று நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. என்னை மதிப்பவர்களை நான் எப்பொழுதுமே தேடி போகத்தான் செய்கின்றேன். என்னை அலட்சியம் செய்பவர்களை நான் ஒருபொழுதும் திரும்பி பார்த்தது கிடையாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னை நம்ப வைத்து வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களின் செயலை நீ நினைத்தெல்லாம் வருந்தக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களின் வருந்தாலும் முழுவதும் வருந்தும் காலமாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதிக பொழுதுமே உனக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டால் நல்லது. எப்பொழுது அது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது நீயும் உன்னுடைய நினைவுகளும் எனக்கு குப்பை தொட்டியும் குப்பையும் தான் என்று நினைத்து அவர்களை தூக்கி எறிந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் இது போன்று உன்னை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் நீ குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டாய். அப்படி எறிந்ததுதான் உன்னுடைய மனதில் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய பிரிவிற்கு ஒரு முக்கிய காரணம். மனிதன் எத்தனைதான் அழகாக மாறுவேடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுகின்றது அல்லவா? என் குழந்தையே, உனக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அனுபவிப்பதற்கு முதலில் பழகிக்கொள். கிடைத்ததை அனுபவித்தாலே உனக்கு சந்தோஷங்களும் சேர்ந்து வரும் என்பதை யாராலும் யோசிக்க முடியாது. மனிதனுடைய மனம், மனிதனுடைய மனதை மட்டும் நம்மால் ஒரு நாளும் படித்துவிட முடியாது. என் குழந்தையே, நிறம் மாறுகின்ற பச்சோந்திகளை விட அடிக்கடி மனதினை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்களிடத்தில்தான் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை காயத்தை கொடுத்தவர்களிடம் மீண்டும் ஒருபொழுதும் எந்த விதமான பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பிரிந்து விட்டதாக
சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த எல்லையிலேயே நிற்க வேண்டும். என் வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீ பாசம் வைத்த அனைவரும் உன்மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதுதான். இங்கு எல்லோருமே எல்லோரிடத்திலும் இருந்து நன்மைகளை பெற நினைக்கிறார்கள். ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தன்னிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் கொடுக்க நினைப்பது கிடையாது. நேர்மையும் உண்மையும் ஒரு நாளும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்ல அதனுடைய மகத்துவம் என்னவென்பது புரிந்துவிடும். அனுபவங்களை சேகரித்து வைத்தால் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதுவே உதவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக இருப்பவர்களை விட உங்களுக்குத்தான் இந்த உலகத்தில் அதிக மதிப்பு இருப்பதாக என் குழந்தை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய். வேஷம் போடுபவர்களுக்கு இன்று வேண்டுமானால் நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் நாளை அவர்களின் பெயர் அழியும் போது நிச்சயமாக அதற்கான வேதனைகளையும் சேர்த்து அவர்கள் அனுபவிப்பார்கள். உன்னை விட்டு போன உறவோடு மீண்டும் உறவை தொடர்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் நீ வேண்டாம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுக்குதான் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, சிறப்பாக நடிப்பவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகிறார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள் என் குழந்தையே. அதற்காக நடித்துதான் இவர்களின் உறவை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் அவசியம் கிடையாது. உனக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகி விடுவதுதான் உனக்கான மரியாதை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். அதாவது அதை பற்றி தெரிவதுதானே அதிகம். பட்டு தெரிந்த குழந்தை என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அதிகமான எண்ணங்களை சுற்றி நடந்த துரோகங்களை பற்றியே இருக்கின்றது. வாழ்க்கையில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சிரிக்க தெரிந்த மற்றவர்களின் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அழுவது என்பது எப்படி இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும். என் குழந்தையே, மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் வாழ பழக வேண்டும். ஏனென்றால் உன் முன்னே நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும். அது கெடுக்கும்படியாக இருந்தால் அதே நேரத்தில் என் குழந்தையின் குருடாக இருந்துவிடு. தேவையற்ற பேச்சுகளை கேட்கும்போது என் குழந்தை அந்த இடத்தில் நீ செவிடாக இருந்துவிடு. எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை மட்டும் ஒரு நாளும் ஏமாற்றி விடக்கூடாது. நீ அப்படி செய்கின்ற குழந்தை இல்லை என்றாலும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது எல்லாம் சரி. நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு இனிமையாக இருக்கின்றது. உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாகத்தான் சொல்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை கடினமானது கிடையாது. வாழ்வதும் கடினமானது கிடையாது. என்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது என்று நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை உண்மையாகவே யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ உன்னுடைய தேவைகளை பற்றி